முதல் கர்ப்பமா உங்களுக்கு? உங்களுக்கு சில யோசனைகள் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்ட் ஆகறக்கூடியவங்களுக்கு நெறைய குழப்பங்கள், மன அழுத்தங்கள் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணதுல இருந்து என்னென்னலாம் தொடர்ந்து பண்ணணும் அப்படின்றது தான் ஒன் பை ஒன் இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1 நீங்க வீட்லயே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. பிரெக்னன்ட்டா இருக்கோமோ அப்படின்ற ஒரு டவுட். இல்லன்னா உங்க டெஸ்டிங் கிட்ல பிரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட போய் எதுக்கும் ஒரு தடவை நீங்க அஃபிஷியலா கன்ஃபார்மும் பண்ணிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறமா நீங்க மாசம் மாசம் கண்டிப்பா டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போகணும். நீங்களாவே ஏதாவது ஒரு மருந்து, அதாவது ஏதாவது காய்ச்சல் வந்துச்சுன்னா மெடிக்கல் ஷாப்புக்கு போய் இப்படி மருந்து, அப்படி மருந்து அப்படின்றா எடுத்துட்டு இருந்திருப்போம். பட் பிரெக்னன்சி அப்படின்னு வரும்பொழுது டாக்டர் கிட்ட போயிட்டு தான் எல்லா மருந்துகளையும் நீங்க எடுத்துக்கொள்ளணும். நம்பர் 3 கர்ப்ப காலத்துல வரக்கூடிய இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், தைராய்டு, இரத்த சோகை இந்த மாதிரியான விஷயங்களுக்குமேவும் நீங்களாவே மருந்து எடுத்துக்க கூடாது. டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு தான் மருந்துகள் எடுத்துக்கணும். நம்பர் 4 டாக்டருடைய ஆலோசனையின்படி முதல் 3 மாதங்கள் ஸ்கேனு, இரத்த பரிசோதனை, கர்ப்பப்பதிவு எண், ஃபாலிக் ஆசிட் மாத்திரைகள், உணவு பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே வந்துட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணணும். முக்கியமா நீங்க ஜங்க் ஃபுட்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடணும். வீட்லயே பழங்கள், காய்கறிகள், வீட்ல சமைச்ச சூடான உணவு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5 தலை சுற்றல், அதிகப்படியான வாந்தி, கால் வீக்கம், அடிவயிறு வலி, இரட்ட பார்வை, கண் பார்வை மங்குதல், இரத்தப்போக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தா கண்டிப்பா நீங்க டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. முதல் தடவை நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். எல்லாமே நீங்க வந்துட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணாம கை வைத்தியம், பக்கத்து வீட்டு வைத்தியம், ஆண்டி சொன்னாங்க, பாட்டி சொன்னாங்க இந்த மாதிரிலாம் நீங்களாவே எதுவுமே பண்ணிட்டு இருக்க வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.